அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, எதை பேசுகின்றமோ எதை கேட்கின்றமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைக்கு ஒரு அழகான ஹதீஸை மையப்படுத்தி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்படி கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித் தரட்டுமா? உங்கள் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய காரியத்தை, உங்கள் பாவங்களை எல்லாம் அப்படியே மாற்றக்கூடிய காரியத்தை, மேலும் உங்கள் அந்தஸ்தை உங்கள் படைத்த ரப்பிடத்தை உயர்வதற்கான வழியை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என கேட்டார்கள். ரெண்டு விஷயத்தை இங்கே கோட் பண்ணுறாங்க. நம்முடைய பாவ மன்னிப்புக்கும் நம் அந்தஸ்து நம் ரப்பிடத்தில், நம்மை படைத்த ரப்பிடத்தில் உயர்வதற்கான எளிமையான வழியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவதற்கு மிக இலகுவான ஒரு காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரப் போகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த உரைக்கு பின்னால் இனிவரும் காலங்களில் இதை பின்பற்றுவதற்கு, இதை நாம் வாழ்வோடு ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம். அந்த எண்ணத்திலே இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். சஹாபாக்களிடம் கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த 3 விஷயம் நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்களும் அழிக்கப்படுகின்றது, உங்கள் ரப்பிடத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்றார்கள். 3ம் பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல, அல்லது செய்ததற்கு ஒரு குறிப்பிட்ட சாரால் தான் செய்ய முடியும், எல்லாராலும் இதை செய்ய முடியாது, அப்படியான மாதிரியான காரியமும் விஷயமும் கிடையாது. எல்லோரும் சராசரியாக செய்வதற்கு இடப்பாடு உள்ள ஒரு விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பாருங்கள். முதல் விஷயம், மனம் வெறுக்கும் நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். ஒது என்பது அங்க சுத்த என்று சொல்கின்றோம் தமிழில், இல்லையா? நாம் வணக்க வழிபாடுகள் செய்கின்ற போது, தொழுகின்ற போது, குர்ஆன் ஷரீஃபை தொழுகின்ற நேரத்தில், அல்லாஹ்வின் ஆலயம் காஃபா ஷரீஃபை தவா செய்கின்ற போது, இப்படி நல்ல இபாதத் செய்வதற்காக அதனுடைய நுழைவாயிலாக இருப்பது ஒது அல்லவா? ஒது என்ற அந்த விஷயம் இல்லாமல் நாம் தொழ முடியாது, குர்ஆன் ஷரீஃபை தொட முடியாது, காஃபத்துல்லா முஸர்ரஃபா என்று சொல்லுகின்ற அந்த புனித ஆலயத்தை தவாப் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ஒது என்பது நமக்கு அழகை சேர்க்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நாளை நம்முடைய உலக மாந்தர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சமுதாயம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயமே நாம் செய்யக்கூடிய ஒழுதான். சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரை பிறந்து எல்லாம் வாழ்ந்து மரணித்து மறுமை வரும் நேரத்தில் உங்களுடைய சமுதாயம் என்று எப்படி மக்களை நீங்கள் துண்டாக அறிவீர்கள்? இவங்க எல்லாம் இந்த உம்மத் என்று எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? அப்படி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்து செய்து என்னுடைய சமுதாயம் மக்களுடைய அங்க அவயங்கள் எல்லாம் அப்படியே பல மின்னி கொண்டிருக்கும், அப்படியே திளங்கும். அதை பார்த்து இவர்கள் எல்லாம் என்னுடைய உம்மத் என்று நான் தெரிந்து கொள்வேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒது என்பது இபாதத்துடைய நுழைவாய் என்பதை தாண்டி நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதை அங்கே கூடி மொத்த சமுதாயத்துக்கும் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான மகத்தான விஷயம் ஒழு இருக்கின்றது. எனவே அந்த ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மனம் வெறுக்கும் நேரத்தில் கூட, எப்போதும் மனம் வெறுக்கும், தண்ணீர் கை வைக்க முடியாத ஒரு நிலை வருகின்ற நேரத்தில், கடுமையான குளிர்காலம் அல்லது ஒரு குளிர் பிரதேசம் இருக்கின்றோம், அங்கே தண்ணீர் கை வைப்பதே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சொட்டு தண்ணீர் கையில் பட்டாலே அப்படி ஒரு பரிதரிப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் கூட ஒழு சுன்னத்தை பேணி 3 முறை எல்லா உறுப்பினையும் நிறைவாக கழுவி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவங்களை அழிக்க காரணமாக இருக்கின்றது.
பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒதுவுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கழுவும் நேரத்தில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி உங்களுடைய உறுப்புகளை கழுவுகின்ற நினைக்காண்டீர்கள். நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் நேரத்தில் அந்த உறுப்பு செய்த பாவங்கள், தவறுகள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து கரைந்து போகின்றது. முகத்தை கழுவுகிறோம், முகத்தில் என்னவெல்லாம் இருக்கும்? கண் இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, காது இருக்கின்றது, நாவு இருக்கின்றது, வாய் கொப்பளிக்கின்றோம், கை கழுவுகின்றோம், கால் கழுவுகின்றோம். இந்தந்த உறுப்பு என்னென்ன தப்பு செய்ததோ, என்னென்ன பாவம் செய்தோ அது எல்லாம் சேர்ந்து தண்ணீரோடு கரைந்து போதும்னா. பொதுவாக ஒழு செய்தாலே பாவங்கள் எல்லாம் கரைகின்றது. ஆனால் மனம் வெறுக்கும் நேரத்தில் ஒதுவை பரிமாணம் செய்யும்போது நம்முடைய பாவ கரையோடு மட்டுமல்ல, நம்முடைய அல்லாஹ்விடத்து உயர்கின்றது. முதல் விஷயம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், பள்ளிவாசலுக்கு அதிக ஸ்டெப் எடுத்து நடந்து வாருங்கள். முடிந்த அளவு பள்ளிவாசலுக்கு அதிக ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து வாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கும்போது உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. முடிந்த அளவு வாகனத்தை தவிர்த்துவிட்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். பனு சல்மா என்ற கூட்டத்தினர் இருந்தனர். மஸ்ஜித் நபவியை சுற்றி சில இடங்கள் காலியானது. பனு சல்மா என்ற கூட்டத்தினர் கொஞ்சம் தூரத்தில் இருந்தார்கள். சிறிது இடம் காலி ஆயிட்டு நம் குடும்பத்தை அங்கே இடம்பெயர்ந்து விடலாம் என எண்ணினார்கள். அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது இதை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க சென்றார்கள். நீங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் வருவதாக கேள்விப்பட்டேன். ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்று சந்தோஷமாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கே இருங்கள். அப்போதுதான் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மை இருக்கின்றது. பள்ளிவாசல் தொழுகைக்குவதற்காக நடந்து வருவீர்கள், நல்ல விஷயங்களை கேட்பதற்காக நடந்து வருவீர்கள். நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தருவான். நீங்கள் பக்கத்து வர அவசியம் தேவையில்லை என்றார்கள். பள்ளிவாசல் வருவதற்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கூலி அதுதான். அந்த அடிக்கு நன்மை எவ்வளவு என்பதை நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். உங்கள் பாவத்தை மட்டும் அழிக்கவில்லை, உங்களை அல்லாஹ்விடத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்துகின்றது. மூன்றாவதாக சொல்கின்றார்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு ஒரு தொழுகை பிறகு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயமும். எல்லா ஃபர்லுக்கும் சுன்னத்து இருக்கின்றது. சுன்னத்தை நிறைவேற்றி ஃபர்லுக்காக எதிர்பார்த்து காத்திருத்தல் 1 நிமிடங்கள் ஆகினால் சரிதான், 10 நிமிடம் 15 நிமிடம் இருந்தாலும் சரிதான். எதிர்பார்க்கும் நேரம் இருக்கின்றது. அது உங்கள் பாவங்களை மன்னித்து அல்லாஹ்விடத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மலக்குமார் துஆவுக்கு தகுதியானவர் யார் என்று தெரியுமா? நீண்ட பட்டியல் இருக்கின்றது. இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்தால் மலக்குமார் துஆ செய்வார்கள் என்று. எவர் ஒருவர் ஒரு தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்த காத்திருக்கின்றாரோ மலக்குமாக அவளுக்காக துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இவரை மன்னித்து விடு, உன் அருளை பொழிவாயாக, உன் அன்பே இவருக்கு கொடு என்று மலக்குமாக இந்த குறிப்பிட்ட நபருக்கு துஆ செய்கின்றார்கள். ஆக இந்த 3 விஷயமும் நம் பாவங்களை மன்னித்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. மிக மிக இலகுவான எல்லோராம் பின்பற்றக்கூடிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இதுதான் உள்ளபடியே மிகப்பெரிய வெற்றி. இதில்தான் அதிகப்படியான அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்தையும் வைத்திருக்கின்றான். இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ஹதீஸ் மூலம் இந்த 3 விஷயத்தை உள்வாங்கி இருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் இதை செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் புரிவானாக.